Genesis chapter 2 verse number 24. அதில் ஆதாம் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. இது நிமித்தம் ஒரு புருஷன் தன் தகப்பன் தாயை விட்டு பிரிந்து தன் மனைவியோடே இணைந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அந்த இணைந்திருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் கொண்டு வர்றாரு. Therefore shall a man leave his father and mother and be cleaved. அந்த cleavedன்ற வார்த்தையை இப்போ நம்ம செகண்ட் லாக்காக அதை நம்ம மெடிடேட் பண்ணலாம். cleave. இந்த cleaveன்ற வார்த்தை இங்கிலீஷில் வந்து ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஹோல்ட் ஃபாஸ்ட், கெட்டியாக பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி, நெருக்கி பிடிச்சிக்க, அவங்கள வந்து விட்டுறாத, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் பாருங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க அப்படின்னு ஒரு கணவர் ஒய்ஃபோடைய கையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருந்தா போவார். ஏன் பிரதர் அவ்வளோ பாசமா? இல்லை பிரதர், விட்டா ஷாப்பிங் போயிடுறா பிரதர் அப்படின்னார் அவர். பட் ஹோல்ட் ஃபாஸ்ட் means you continually pursue her. What is the law of priorities? Priority number 1, God. Number 2, spouse. Number 3, children. And number 4, every other relationship. Right? நம்ம கடமைகளை செய்யலாம், அதெல்லாம் நல்லது. But when it comes to the second law, எழுதிங்க பார்க்கலாம். This is called the law of pursuit. The law of pursuit. தொடர்வதின் பிரமாணம் அப்படின்னா, மனைவியை திருமணம் பண்ணிட்ட பிறகு வேலை முடிஞ்சிருச்சுன்னு உட்கார்றதில்ல, இப்போ இன்னொரு முக்கியமான வேலை ஆரம்பிச்சிருச்சு. இது ஒவ்வொரு நாளும் என் மனைவியோட நேரத்தை செலவழித்து, என் மனைவி யார், எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு என்ன தேவைகள், அவங்களுக்கு என்னென்ன நான் செஞ்சால் அவங்களுக்கு பிடிக்கும், எப்படி அவங்கள நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள தொடர்ந்து கண்டுபிடிக்கிறது. The law of pursuit, and the same applies to the woman as well. கல்யாணம் ஆயிடுச்சு, பில்லு கட்டியாச்சு, கேட்டரிங் கார் இனிமேல் கால் பண்ண மாட்டார், ஃபோட்டோகிராஃபிக்காரனு காசு கட்டியாச்சு, ஆல்பம் அனுப்பிட்டார். இப்போ ஆயிடுச்சு வேலை. இப்போ அடுத்தது வேலை என்ன? வீட்டில் மளிகை சாமான் வாங்கி போட்டு அப்புறம் சமையல் பண்ணி கொடுப்பேன் இவருக்கு, அப்புறம் பிள்ளைங்களை பெற்று அவங்கள வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டு அப்புறம் யோசிக்கலான்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் கணவனும் மனைவியும் திருமணத்தில் இருவரும் இணைந்திருக்கும்படி ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்தணும். You pursue each other. Now the responsibility falls on the man to pursue the wife. மனைவியை இன்னும் அதிகமாக நேசிக்கவும் அவங்க தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பர்சியூ பண்ண கற்றுக்கணும். அப்படின்னா டோன்ட் ஸ்டாப் டேட்டிங். பார், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள போய் சந்திக்க போகிறோன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகிறோம். எல்லா ஆண்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நான் எனக்கும் சங்கீதாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் தான் திருமணம் நடந்துச்சு. அவங்க தாயார் வரணும்னு நம்ம காத்திருந்ததுனால அந்த நாட்கள் இன்னும் அப்படியே எடுத்துகிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. 1 இயர் பாருங்கள். இந்த 1 இயரில் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ அவங்கள சந்திக்கிறதுக்காக நான் பிளான் பண்ணும்போது, அப்போ என்னுடைய வீட்லேயும் பெர்மிஷன் கேட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா கிட்ட, அப்புறம் சங்கீதா வந்து அவங்க அத்தைமார்கள் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க வெயிட் பண்ண, அவங்கள வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ. ஸோ அப்படி போகும்போது அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் பாருங்கள். அந்த நாளுக்காக காத்திருப்பேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 4 மணி. ஓகே, அப்போ அன்னைக்கு நம்மள்ட்ட பெஸ்ட் என்ன துணி இருக்குது, எது போடலாம், எது பிடிக்கும் போட்டால் அவங்களுக்கு. அன்னைக்கு ஒரு பணம் எடுத்து வைக்கிறோம், எந்த ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த ஹோட்டல் நல்லா இருக்குமா, அவங்களுக்கு செட் ஆகுமா, அவங்களுக்கு எந்த டிஷ் பிடிக்கும் அது அங்கே இருக்கா. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹோட்டல் கூட்டின்னு போகணுன்னா நான் முதல் தனியாக போவேன் பாருங்கள். அந்த ஹோட்டல் தனியாக போய், சார் 4 மணிக்கு வரணுன்னா நான் ரிசர்வ் பண்ணுமா, இங்கே நான் என்னுடைய ஃபியான்ஸையை கூட்டின்னு வரலான்னு இருக்கிறேன். நான் அப்படி எனக்கு ரொம்ப வெக்கம் பாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்குறதே விருப்பம் இல்லை. ஆனால் ஒருத்தர் நேசிக்கிறதுனால அந்த அரேஞ்ச்மெண்ட்டை செய்ய ஆரம்பித்தேன் நான். இந்த 1 இயர் வரும்போது, அந்த 1 இயரில் I used to prepare for a date, value the time we spent together. அது எந்த இடமா இருந்தாலும் அந்த 1/2 மணி நேரம், அந்த 3/4 மணி நேரம் பேசுறதே அவ்வளோ இன்பமாக இருக்கும் பாருங்க. கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா. நல்ல வேலை, என்னுடைய பிரதர்-இன்-லா என்னை கூப்பிட்டு பேசினார் கல்யாணத்துக்கு முன்னாடி. அவர் சொன்னார், பாரு கிரேசன், கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் மனைவியை. ஏன்னா ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும், உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். பார்த்தோன்னே திக்குன்னு இருக்கும். ஓ, என் இதயம் ஏதோ செய்கிறதே, காற்று வீசுதே தேசத்தின் மேலே பாருங்க. அப்போ கூட ஆவியான ஒரு பாட்டாக வருது, தெரியுதா? அப்போ எவ்வளோ ஆண்டவர் பிரச்சனை என்னோட இருக்குதுன்னா ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ அவர் என்ன பார்த்து சொன்னார், நீ கல்யாணத்துக்கு அப்புறம் டோன்ட் டேக் யுவர் ஒய்ஃப் ஃபார் கிராண்டட். டோன்ட் டேக் ஹர் ஃபார் கிராண்டட். ஏன் தெரியுமா?
வாரத்துக்கு ஒரு தடவை உன்னை நான் சந்திக்க போகிறேன், உன்னோட பேச போகிறேன்ன உடனே அந்த நேரத்துக்காக ஏங்கி காத்திருந்து அந்த நேரம் வரும்போது நல்ல ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணோம், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும்னு நான் விருப்பப்பட்ட போது அவர் சொன்னார், கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் உன் கூட தான் இருக்க போகிறாங்க. காலையில் எழுந்துச்சு பார்த்தோன்னா நீயா என்ன பார்த்துங்கிற 24 மணி நேரமா அப்படின்னு. டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட், வேல்யூ ஹர் அண்ட் கீப் டேட்டிங் ஹர். அதனால தான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் போகணுன்னு சொல்கிறது. என் திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய பாஸ்டர்கிட்ட நான் மேரேஜ் கவுன்சிலிங்காக போனேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு தடவை போயிருந்தோம் நானும் சங்கீதாவும். திருமணத்துக்கு முன்னாடி மேரேஜ் கவுன்சிலிங் ரிசீவ் பண்ண எவ்வளோ சகாயமாக இருந்துச்சு தெரியுமா? அதனால தான் நம்ம சர்ச்சில் ஆஃபர் பண்ணுறோம். பிஃபோர் யூ கெட் மேரீட் வந்து ஒரு செஷனோ 2 செஷனோ கவுன்சிலிங் ரிசீவ் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த முடியும். இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லாவை நான் டீச் பண்ணியிருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில். டு எவ்ரி ஒன் ஹூ கம்ஸ் ஃபார் கவுன்சிலிங் இந்த ஃபர்ஸ்ட் லா டீச் பண்ணுறேன், செகண்ட் லாவும் டீச் பண்ணுறேன் பாருங்க. த லா ஆஃப் பர்சூட். Don't let your wife become another normal person in your house. No. She's your wife. She's the most important person in your life. தேவனுக்கு அடுத்ததா மிக முக்கியமான நபர் அவங்க தான். நல்லா கவனிங்க, வீட்டுக்கு வந்த உடனே இம்மீடியட்டாக அஃப்கோர்ஸ் உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுறதை பற்றி நான் சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வந்த உடனே ஃபோன் எடுத்து அடே ஸ்வைப் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறது உங்கள் திருமணத்துடைய ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்காது. வந்த உடனே மேட்ச் எது, எந்த மேட்ச் பார்க்கலாம் நம்ம உட்காந்து, எந்த மூவி ஷோ, நேற்று எந்த மூவியை விட்டேன், அந்த மூவி எங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் நம்ம அப்படின்னு வெறும் அந்த நோக்கமாக இல்லாமல் வீட்டுக்கு வந்த உடனே கோ ஃபைண்ட் வேர் யோர் வைஃப் இஸ். இல்லை பதர் நான் வந்துட்டேன், நான் அவங்க தெரியும் இல்லை தெரியும் உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணுகிறாங்க. தெரிஞ்சு அவங்களே வரலாம்ல, ஒரு சில நாட்கள் வருவாங்க. There are days that your wife will come to the door, so happy to welcome you. அவங்கள உட்கார வச்சு உங்களுக்கு காஃபி டீ கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் ஃபேவரட் ஸ்நாக் பண்ணியிருக்கிறேன்னு அவங்க சொல்லுவாங்க. பட் யூ see, it's not practical every day. மூவி பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் மனைவி உங்களுக்காக ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி உங்கள் ஃபேவரட் ஸ்நாக்கோட வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு எதிர்பார்க்காதீங்க. பிள்ளைகளை வளர்க்கணும், வீட்டில் அத்தனை வேலைங்க இருக்குது. வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிறேன், வந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறா, நான் போய் என் கிச்சனில் பார்க்கணும்னு சொல்ல வேண்டாம். The law of pursuit. What is pursuit? தொடர்வது. எல்லாரும் சொல்லுங்க, தொடர்வது, பின் தொடர்வது, துரத்தின் போறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க. You keep going after her like you were even before marriage. நோட்ஸ் எழுதி வச்சேன் சங்கீதாக்காக, அவங்களுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும். நான் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சேன். நான் என்கிட்ட கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு, keep taking notes again if needed. Why? Because your dating does not stop with your marriage. Marriage is for dating. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க, டாக்டர் ரிக் வாரன் உடைய ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க பார்க்கலாம். டாக்டர் ரிக் வாரன், dating is for marriage and marriage is for dating. So keep going after her. She's a mystery. She keeps changing. மனைவிகள் மாறிட்டே இருக்கிறாங்க. எத்தனை கணவர்கள் தலையை சொரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? அதுல மனைவிகள் மாறிட்டே இருக்கிறாங்க. எஸ், ஆண்கள் we are generally the same. நமக்கு it's change is actually a little bit less frequent ன்னு சொல்லலாமா? ஆனால் பெண்கள் போது நேற்று போல இன்னைக்கு இல்லை. ஒரு நாள் என் ஒய்ஃப்க்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிச்சது, நான் வாங்கிட்டு வரேன். 2 நாளுக்கு அப்புறம் என் மனைவிக்கு பிடிக்கும் அதே ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வாங்கிட்டு வரேன். இல்லை இது இன்னைக்கு, இது இல்லை, இது இன்னைக்கு வந்து நான் வேறு ஃப்ளேவர்ன்றாங்க. ஸோ வாட் டு ஐ டு டுடே? ஐ ஹேவ் டு கால் ஹர் அப் அண்ட் ஆஸ்க், நான் ஐஸ்கிரீம் கடையில் இருக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு சில விஷயங்கள் மே நாட் சேஞ்ச், மேபி ஒரு சில விஷயங்கள். ஆனால் ஜென்ரலி ஸ்பீக்கிங், your woman is a mystery. If you don't pursue her, you will be outdated and your love will be outdated. அவங்க லவ் லாங்குவேஜ் மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் எனக்காக ஒரு நாள்னா பூ வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்வாங்க. அதுக்குன்னு டெய்லி ஒரு முழம் பூ வாங்கின்னு போங்க. அவங்க இன்னைக்கு கேட்டேண்ணா, இன்னைக்கு உன்ட்ட நேற்று கேட்டேன், அது நேற்று தான். இல்லைம்மா நேற்று கேட்டேன் வாங்க முடியல, இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். நேற்று பூ, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு எதுவும் இல்லை. She's changing. So you have to pursue her. How do you pursue her? Speak to her every day. You're there, you're working at your desk. உங்க மனைவி ஞாபகம் வர்றாங்க, இம்மிடியேட்டா என்ன பண்ணும்? லீவ் போட்டு வீட்டுக்கு போட முடியாது. என்ன பண்ணும்? இம்மிடியேட்டா இஃப் பாசிபிள் ஒரு கால் பண்ணுங்க. எப்படி இருக்கிற? என்னங்க கால் பண்ணிட்டீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை பற்றி நினச்சின்னு இருந்தேன் நான். அவங்க இந்த கதைலாம் என்கிட்ட இல்லை. அட உண்மையாமா? அவங்க அப்படி சொல்லுவாங்க. பட் ஷீ இஸ் ஸ்மைலிங், ஷீ இஸ் ஹாப்பி. நடிப்பாங்க, கண்டுக்காத மாதிரி நடிப்பாங்க, பட் ஷீ இஸ் ஹாப்பி. வீட்டுக்கு வர்றீங்களா? கிவ் ஹர் a kiss. கடைசி அவங்க மனைவிக்கு எப்போ முத்தம் கொடுத்தீங்க? See, make it a point. I love you சொல்கிறது ஞாபகப்படுத்திக்கணும், முத்தம் கொடுக்குற ஞாபகப்படுத்திக்கணும். பார், நீங்கள் முத்தம் கொடுக்கும்போது சொல்லுங்கள் இப்போ என்ன வேணும், என்னது? அப்போ அவங்க மேரேஜ் ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம். ஏன் இதுதான் வேணும்னா தான் வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாருன்னு. பிள்ளைகள் முன்னாடி உங்களுடைய மனைவிக்கு முத்தம் கொடுக்குறது அது ஒரு தவறு, இன்டீசென்ட் நினைக்கிறது வேண்டான்னு சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க, அப்பா அம்மா அன்பாக இருக்கிறாங்க.
அப்பா அம்மா அன்பா இருக்கிற ஒரு முத்தம் கொடுக்குறது இல்லை. நான் வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவியை நான் கட்டி அணைக்கிறது நான் வெக்கப்படுறதே இல்லை. பாருங்க, என் மனைவி கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சில நேரத்தில் நம்ம வீட்டில் கெஸ்ட்டுங்க இருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என் மனைவி செப்பரேட்டாக இருந்தாங்கன்னா இட் லீஸ்ட் பாதர்ஸ் மீ. ஓகே, அவங்க அங்கே இருக்கிறாங்க, நல்லது. வீட்டுக்கு வரேன், கிச்சனுக்கு வரேன், ஐ ட்ரை டு கிவ் ஹர். சில நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வாங்க. பட் ஐ நோ தட் ஷீ இஸ் என்ஜாயிங் இட் பிகாஸ் ஷீ நோஸ் தட் ஐ லவ் ஹர். ரைட்? இப்போ நான் அங்கே பார்க்கல, இந்த பக்கம் பார்க்குறேன், என் மனைவி அங்கே உட்காந்துருக்குறாங்க. யூ pursue her. You pursue her. Pursue your husband. Pursue your husband. நேற்று சாயந்தரம் என் மனைவி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்க, ஐ லவ் யூ பேப்னு அனுப்புனாங்க. காரணமே இல்லாமல் ஐ எம் ஸோ ஹாப்பி. அது எனக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி. இட்ஸ் அ ட்ரெஷர். வாட் இஸ் ஷீ டூயிங்? பர்சியூவிங். what do I have to do? Pursue her. Amen. So the law of pursuit. டாக்டர் ரிக் வாரன் சொன்னது எழுதிட்டீங்களா? டேட்டிங் இஸ் ஃபார் மேரேஜ் அண்ட் மேரேஜ் இஸ் ஃபார் டேட்டிங். இப்போ அந்த வேர்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேர்ட் லாக்கு நம்ம வரலாம். தேர்ட் லாக் வரலாம். ஃபர்ஸ்ட் லா, த லா ஆஃப் ப்ரையாரிட்டி. செகண்ட் லா, த லா ஆஃப் பர்சியூட். த பர்சியூட் நெவர் எண்ட்ஸ். தொடர்ந்து நீங்கள் லவ்வர்ஸ் தான், ஞாபகம் வச்சுங்க அதை. சரியா? தொடர்ந்து அவங்களை நேசிங்க. மூன்றாவதாக பாருங்கள், அந்த வசனத்துக்கு நம்ம வரலாமா? ஜெனிசிஸ் 2:24 தான் இருக்கிறோம் நம்ம. What do you do now? Therefore shall a man leave his father and mother and shall cleave to his wife, and the two shall be one flesh. The two shall be one flesh. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், one flesh. இப்போ எழுதிங்க, மூணாவது லா எழுதிங்க பார்க்கலாம். the law of partnership. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் தான் கொஞ்சம் நேரம் நான் செலவழிக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் பாருங்க இன்னைக்கு. the law of partnership. ஏன் இந்த லா கொண்டு வர்றோம்னா, மேரேஜ்ன்றது என்னது? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாரு, நீ ஒன்று அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. யூ ஆர் ஒன். உங்கள் ரெண்டு பேரை நான் ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம மேத்யூ சாப்டர் 19 verse number 6 பார்த்தோம். தேவன் இணைத்ததை, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் இணைத்தாச்சு. ஆண்டவர் இணைச்சாச்சு. இப்போ நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம இணைஞ்சிட்டு இருக்கிறோம். when it comes to our experience we are still becoming one. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஒன்றாக மாற்றி அமைத்தார். we are one in the eyes of God. கர்த்தர் நம்மளை வெவ்வேறாக பார்க்கறதே இல்லை. கர்த்தர் ஒரு நபராக கர்த்தர் நம்மளை பார்க்குறார். ரைட்? now when God looks at us as one, we have to start behaving like one team. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், one team. partnership. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, partnership. so what do you do? whatever you do it together. நல்லா கவனிங்க. ஒரு சில சம்பவங்கள் நான் பார்க்குறேன் பாருங்க. இவருடைய ஸ்கெடியூல் வேற, அவங்க ஸ்கெடியூல் வேற. அவங்க நைட் ஷிஃப்ட் வேலை செய்வாங்க, இவர் பகலில் வேலை செய்வார். இவர் நைட் ஷிஃப்ட் போகிறல, அவங்க பகலில் வேலை செய்வாங்க. கோயிங் டு பெட் அட் 2 different times. அவர் முழிச்சிட்டு இருக்கும்போது இவங்க தூங்குறாங்க, இவர் முழிச்சிட்டு இருக்கும்போது அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேருடைய அக்கௌண்ட்ஸ் பட்ஜெட்டிங் வேற வேற இருக்கும். ஏன் பணம், நான் இந்த பட்ஜெட் பண்ணுறேன் அப்படின்னு இவர். அவர் சொல்கிறார், ஆமா அப்போ நான் இது சம்பாதிக்கிறேன், இது என்னுடைய பட்ஜெட், இது என்னுடைய கமிட்மெண்ட்னு பேசுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய நிறைய வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ரெட் ஃப்ளாக்ஸ் மாதிரி. Okay, so she has her own business, her own commitments, her own schedules. He has his own schedules and commitments and budgeting and all of that. That's a sign that the marriage is violating the law of partnership. கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? ஒன்னுன்னு சொல்றாரு, ஒருத்தர்னு சொல்றாரு. God looks at the husband and wife as one team. அப்ப எதுவா இருந்தாலும் என்ன பண்ணும்? ஒரு டீமா தான் ஹேண்டில் பண்ணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எதுவா இருந்தாலும் ஒரு டீமா தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ பேரண்டிங் எப்படி? இப்போ ஒரு டீமாக ஹேண்டில் பண்ணும். போத் ஆஃப் யூ ஷுட் அக்ரி ஆன் த வேல்யூஸ். பிள்ளைகளை வளர்க்குறோம், அப்பா பிள்ளையை திருத்தும் போது அம்மா நடுவில் வந்து சும்மா திட்டிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. அம்மா குவாய்ட்டாக வெயிட் பண்ணும். ஏன்? தகப்பன் பிள்ளையை திருத்தும் போது அப்பாவும் அம்மாவும் வேறையா ஒரே டீமா? இப்போ பிள்ளைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. என்னன்னு, அப்பா அடிக்கும் போது அம்மா வர்றாங்க, அப்பா அம்மா தான் நம்ம ரொம்ப செல்லம் நம்மளுக்கு. அம்மா திட்டும் போது அப்பா வர்றாங்க, சும்மா அப்படி திட்டுனுக்காத, அவள் அப்படி தான் பைத்தியம் உங்க அம்மா. என்னாச்சு? You are confusing your child. You are teaching the child to dishonor the mother and the child will dishonor his wife. Why? Because you are the greatest example. அந்த நேரத்தில் பிள்ளை ஓடி வருது, அம்மா திட்டாங்க. இம்மீடியட்டாக அப்பா என்ன தெரியுமா சொல்லணும்? ஓகே, அம்மா திட்டாங்களா, நீ அம்மாக்கிட்ட சாரி கேட்டியா? இம்மீடியட்டாக எந்த சைடு நம்ம எடுக்கணும்? not the child side. No, of course I'm talking in a healthy environment. ஒரு abusive environment, இல்லீகலான environment பற்றி நான் பேசல. I'm talking about a healthy family living. கர்த்தருக்கு அர்ப்பணித்து வேதத்தின் கோட்பாடுகள் படி வாழணும்னு தீர்மானம் எடுத்திருக்கிற குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்களுக்கு ரீதியாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். திருத்தம் வரும்போது you both are one team. அம்மா அடிச்சிட்டாங்க என்ன, ஓகே வலிக்குதாம்மா,
என்ன பண்ண நீ? அம்மாக்கிட்ட முதல் போய் சாரி கேளு. அம்மா இஸ் த பெஸ்ட் அம்மா இன் த வேர்ல்டு. உனக்கு என்ன நல்லதுன்னு அம்மாவுக்கு தெரியும். அதனால நீ அம்மாவுடைய பேச்சை நீ கேட்கணும். வி ஆர் அப்பா அண்ட் அம்மா ஆர் ஒன் டீம். உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரணும்னு எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? கைவர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்தவங்களாம் தீவிரவாதியாக வளரணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை, கை தூக்கிட்டீங்க, மனதளவில் கை தூக்கிட்டீங்க. அதை நான் உணர்றேன் நான். சரி, ஹியர்ஸ் த பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ. ஒர்க் ஆன் யுவர் மேரேஜ். கணவன் மனைவி அந்யோன்யமாக ஐக்கியத்தில் ஒரு டீமாக செயல்படுறத பிள்ளைகள் பார்த்தாங்கன்னா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் அட்மாஸ்பியர் ஆஃப் த சைல்ட்ஸ் ஹெல்த். பிள்ளை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான மிக முக்கியமான சூழலே அதுதான். ஒன் டீம். வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, ஹவு டு யூ ஹேண்டில் இட்? ரெண்டு பேரும் பிளேம் பண்ணிட்டு விளையாடக்கூடாது. அட் தட் டைம் யூ பிகம் டூ டிஃப்ரெண்ட் பீப்புள். பிரச்சனையை வெளியே கொண்டு வாங்க, நீங்கள் ஒன்றாகுங்க. பிரச்சனையை அவுட் சைட் ப்ராப்ளமாக டீல் பண்ணுங்க. ட்ரீட் எவ்ரி ப்ராப்ளம் as an outside issue, not an issue between you both. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ட்ரீட் எவ்ரி இஷ்யூ as an outside issue. Don't let it come between you. பிரதர், ஆனால் அந்த விஷயமே எங்கள் நடுவில் தான் பிரதர். அவர் அப்படி பண்ணியிருக்க கூடாது இல்லையா, இவங்க இப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல. நீங்கள் சொல்கிறது நியாயம். ஒர்க் இட் அவுட் அண்ட் பிகம் ஒன் டீம் as soon as possible and then deal with the problem which is an outside issue. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். Every problem that I face is an outside issue. சொல்லுங்க, and we are one team. உங்கள் கணவர் உங்கள் மனைவியோட கைப்பிடிச்சுங்க. தமிழில் நம்ம சொல்லாமா? எல்லாம் சொல்லுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் வெளித்து பிரச்சனை தான், வெளியே இருக்கிற பிரச்சனை தான். சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரும் எப்போவுமே ஒரே டீம். இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே யாரோ ஒருத்தர் தவறு பண்ணி அந்த பிரச்சனை வந்தால் எப்படி டீல் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கணவர் மனைவி கிட்ட சொல்லாமல் 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி அவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கோ கொடுத்துட்டார். சரியா? இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இது அவரோட வேலை செஞ்சவர்கிட்டயோ யார்கிட்ட ஒருத்தர் கொடுத்துட்டார், மனைவிட்ட சொல்ல. இப்போ இது வயலேஷன் ஆஃப் த லா ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஏன்னா எந்த பெரிய தீர்மானம் எடுத்தாலும் யாருடைய அனுமதி தேவை? ரெண்டு பேரும் உட்காரணும். மாதிரி இது அனுமதின்னு சொல்கிறத விட இது கூட்டுறவு. யூ cannot violate that. See, this is not this is judicially wrong அப்படின்னு சொல்ல வர்றதில்லை. இது ஒரு moral law. This is the law of partnership. இப்போ எப்படி பதர் டீல் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. என்ன கேட்காம 3 லட்சம் வாங்கி கொடுத்துட்டார் பதர் அவங்க வீட்டுக்கு. இப்போ அவர் தான் பதர் கட்டினுக்கிறாரு, வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வரல, அந்த குறிப்பிட்ட பணம் அவர் அங்கேருந்து கட்டுறாரு பதர். இப்போ அவர் சொல்கிறார், இல்லை என் பணம் தானே நான் கொடுத்தேன். ஸ்டாப். என் பணம் உன் பணம்ன்றதெல்லாம் இல்லவே இல்லை. த லா ஆஃப் பார்ட்னர்ஷிப். இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறோம்? நம்ம பட்ஜெட், நம்ம பணம், நம்ம தீர்மானம். நம்ம ரெண்டு பேருக்கும் அவங்க எக்ஸ்டர்னல் ஃபேமிலி தான், நம்ம ரெண்டு பேர் தான் நியூ ஃபேமிலி. நம்ம ரெண்டு பேர் ஒரு டீம். இது எப்படி டீல் பண்ணுறது தெரியுமா? இப்போ சிட் டவுன், ஹேவ் அ டாக். ஏன் அப்படி பண்ணீங்க? நானும் நீங்களும் ஒரு டீம் தானே. என்னை கேட்காம நீங்கள் அப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. பணம் விடுங்க, பணம் போகுது, பணத்தை நம்ம சம்பாரிச்சிடலாம். ஆனால் நான் உங்கள் வாழ்க்கை துணை. நீங்கள் என்கிட்ட எப்படி சொல்லாமல் இருக்கலாம்? கணவர், சப்மிட் டு த வேர்ட் ஆஃப் காட். யூ டோன்ட் ஹேவ் டு சப்மிட் டு யுவர் ஒய்ஃப். கத்ரா கூச்சல் போடுறா பதர், அவன் என்ன சொன்னாலும் அவன் கூட்டுறான் பதர். இல்லை, கோ டு த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை உண்மை தான், கரெக்டாக தானே பேசுகிறாங்க. சொல்லுங்கள், ஆமாம் என்னுடைய தவறு, நான் இமோஷ்னல் ஆகிட்டேன், கேட்டால் நீ வேணான்னு சொல்லுவியோன்னு பயந்துட்டேன், நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். என் உலகத்திலே மிக முக்கியமான உறவு நான் என் அண்ணனுக்கு எடுத்து கொடுத்தேன். என் அண்ணனுக்கிட்ட இருக்கிற உறவை நான் ப்ரையாரிட்டி பண்ணிட்டேன், உன் கூட இருக்கிற உறவை நான் ப்ரையாரிட்டி படுத்தலை. அப்போ ஃபர்ஸ்ட் லாவை நான் வயலேட் பண்ணிட்டேன். ஐ எம் சாரி, இன்னொரு டைம் இது நடக்காது. நவ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நவ் த வைஃப் வில் சே, உங்களை நான் மன்னிக்கிறேன், நானும் இந்த மாதிரி செய்ய போகிறதில்ல, நீங்கள் செய்ய போகிறதில்ல. நவ் we've become, come on talk to me, now we've become one team. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை டார்கெட் பண்ணலாம். What happens now? The strength becomes more. கணவனோ மனைவியும் ஒன்றாயிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சப்ப மேட்ரு தான், அதை முடிச்சிடலாம். கஷ்டம் வரும், பலவீனம் வரும். பட் when the husband and wife are one team, come on, so easy to solve. எத்தனை தடவை இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம உணர்ந்திருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். I want to ask to people who are married for more than 10 years, 10 வருஷத்துக்கு மேலே திருமணமாகி இங்கே வந்திருக்கிற தம்பதியினர் இருந்தீங்கன்னா கைப்பற்றி காமிங்க பார்க்கலாம். 10 வருஷத்துக்கு மேலே. நான் சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய உண்மை இல்லைங்களா பிரதர்? கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துட்டா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டீல் பண்ணலாம். கர்த்தரே அவருடைய பலத்தை வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. Come on, what is this? All of you say the law of partnership. Okay, so when it comes to the law of partnership, what do you do brother? Write down these 5 things. எழுதிங்க பார்க்கலாம். You have to merge these 5 things. Marriage is about merging. ஞாபகம் வச்சுங்க அதை. திருமணம் என்பது இணைப்பது, இணைவது. எல்லாம் சொல்லுங்க, marriage is all about merging. If you're not ready to merge, you're not ready to marry.
பதர் என் பணத்தை நான் அவரோட பங்கிடணுமா? கல்யாணமே பண்ணிக்காத நீன்னு சொல்கிறேன் நான். அவளோட நான் வாழணுமா பதர்? கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றேன் நான். If you're not ready to merge, you're not ready to marry. But if when you're married, you have to merge. Number one, merge your address. Number one, merge your address. உங்கள் முகவரியை merge பண்ணுங்க. அப்படின்னு நான் அர்த்தம். சண்டை வரும்போதெல்லாம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடாதீங்கன்றேன். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துருச்சு, நான் போகிறேன் இவர் வருவார், என் பின்னாடி வந்து இவர் கெஞ்சினா தான் நான் திரும்பி வருவேன். யூ நோ வாட் யூர் டூயிங்? த லா ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் வயலேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்டே தேர் அண்ட் சே, உங்கள் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் என் கணவர், இந்த உடன்படிக்கை நான் மதிக்கிறேன், கர்த்தருக்கு முன்பதாக நான் அறிக்கை செஞ்சுருக்கிறேன். we will stay this and figure it out. ஒரு நாள் 2 நாள் உங்ககிட்ட நான் பேசாமல் கூட இருப்பேன் நான், ஆனால் உங்களை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்? we are one. கணவர்மார்கள் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்லி பல நாட்கள் நீங்கள் போகிறது உங்கள் திருமணத்தை எப்படி பாதிக்குதுன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல வரேன் நான் இந்த நேரத்தில். இட்ஸ் a high priority. stay together. merge your address. அப்பப்போ போய் சித்தி வீட்டில் தூங்கிடுறேன், அப்பப்போ போய் பாட்டி வீட்டில் தூங்கிடுறேன். அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் பிரதர் எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு ஜெபம் பண்ணும் பிரதர் என்கிட்ட வந்து நான் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் பரலோகத்தையே திறக்குது, நான் ஜெபம் பண்ணலாம். பட் இஃப் யூ டோன்ட் என்ஜாய் மேரேஜ் டுகெதர், how are you going to bear a child? merge your address. see, if by any means ஏதோ ஒரு காரணத்தில் இல்லை பிரதர் எனக்கு வேலை கிடைச்சி கல்யாணம் ஆகி விட்டுட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. நல்லா கவனிங்க, இதில் இருக்கிற டேஞ்சர் என்ன தெரியுமா? you're working on your career, you're making money, but you're losing your marriage. you're losing days, நாட்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க. merge your address, live together. so do life together, merge your address. இப்போ இது எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. அப்படியே நான் சொல்கிற 5 விஷயத்தையும் நீங்கள் பார்த்துங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா அது இல்லீகலாக போயிடும். you cannot merge your address before you are married. that is an illicit relationship. அடுத்ததா, merge your faith. எப்படி brother, how do I become one with my wife, one with my husband? Now merge your faith. Now what do I mean by when I say merge your faith? Attend the same church together, listen to the same teachings and the preachings that the one receives, pray together. It's a simple principle, but it's sad that some of us are yet to practice it. Every night, almost every night I would say, maybe there's one night where you're traveling, maybe there's one night when the wife is too tired, the husband is too tired, or the husband is coming back home late. But this should be a general principle that every night before you go to sleep, pray together. Let your children sit together with you and say, okay, I'm going to say a word of prayer, you're going to say a word of prayer, you have a song, okay, we'll all sing together, you have a verse. It can change every night, but the fact that you're joining together in fellowship in prayer must never change. Pray together. என்னுடைய பாஸ்டர் சொன்னார் பாருங்க, ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் அவர் சொன்னார், கிரேஸ்வன் ஒரு சில விஷயம் நடக்கும், உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், டிஸ்அக்ரிமெண்ட் வரும். ஏன்னா அவங்க வேறு தோட்டத்தில் வாழ்ந்த உருளைக்கிழங்கு, நான் வேறு தோட்டத்தில் வாழ்ந்த உருளைக்கிழங்கு, சரியா? அவங்க மனப்பான்மை வேறு, என் மனப்பான்மை வேறு, முட்டி மோதும் போது ஒரு சில விஷயங்கள் ஒத்து வராது. அவர் சொன்னார், ஒன்று மட்டும் மறந்துடாத கிரேஸ்வன், என்ன தான் சண்டை ஆனாலும் பிரச்சனை ஆனாலும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கை பிடிச்சி ஜெபம் பண்ணு, முடிச்சிட்ட பிறகு நீ பிரைஸ் லாட் சொல்லும் போது எந்தாலும் சமாதானம் ஆகும் அப்படின்னு பாஸ்டர் எனக்கு ஒரு ஐடியாவை கொடுத்தாரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ் வி ப்ரே டுகெதர். மோஸ்ட் ஆஃப் த நைட்ஸ். லாஸ்ட் நைட் நான் ரொம்ப லேட்டாக போனேன் வீட்டுக்கு. இந்த செய்தியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போனேன். பிள்ளை தூங்கிட்டார் ஏற்கனவே. அப்புறம் ஒரு சில விஷயங்களெல்லாம் பார்க்கணுமா இருந்துச்சு. பட் யூ சி, I would say 90% of the nights, one of the wonderful things in about our marriage is this, that we would pray together. Caro ஒரு prayer பண்ணு, Chelsea ஒரு prayer பண்ணு அப்படின்னு சொல்லி, it's a very nice thing. Pray together. merge your faith. இதனால தான் ரட்சிக்கப்படாத ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கும் போது அதில் மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. everything begins with your faith. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கும் போது உங்கள் 2 பேருடைய எண்ணங்களும் திசையும் ஒரே நோக்கத்தில் இருக்குது. நிறைய சேலஞ்சஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் ஐ சே merge your faith. ஓகே, நம்ம சர்ச்சில் ஒரு சில பேர் வந்திருக்காங்க பாருங்கள். மனைவி இங்கே வருவாங்க, கணவர் வேறு ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அப்போ நான் மனைவி கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், சிஸ்டர் நீங்கள் வரது எங்களுக்கு சந்தோஷம் தான், எனி டைம் நீங்கள் வந்துட்டு போகலாம். ஆனால் உங்கள் கணவர் எந்த சர்ச்சுக்கு போகிறாரு அவரோட இணைங்க. அதுதான் அவருக்கும் ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கும் ஆசீர்வாதம். நீங்கள் இங்கே வந்து ஊழியம் செய்யலாம், ஆனால் உங்கள் ஊழியத்தை விட உங்கள் திருமணம் ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் ஊழியம் செய்கிறத நீங்கள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் திருமண வாழ்க்கை மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐ டெல் தெம் அண்ட் திங்ஸ் ஹவ் ஹேப்பன்ட். எஸ்,
சில பேர் இங்கே வருவாங்க, அவங்க மனைவி வேறு சர்ச்சுக்கு போவாங்க, கணவர் இங்கே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், கணவரா உங்கள் மனைவியை லீட் பண்ணுங்க. பாருமா, இந்த இடத்துல சத்தியம் இருக்குது, இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறாங்க, இது நல்ல சபை தான், நீ வா. நீ விருப்பம் இருக்குதோ இல்லையோ, இது லீடர்ஷிப் விஷயம். நவ் ஐ ஆம் த லீடர் ஆஃப் த நியூ ஹோம், யூ ஆர் பார்ட் ஆஃப் அவர் நியூ ஃபேமிலி. இது என்னுடைய தாய் சபை. இல்லைனா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க தெரியுமா, எங்கள் அப்பா அம்மா போன சபை, எங்கள் தாத்தா பாட்டி போன சபை. எல்லா சபைகளும் கர்த்தருடைய சபைகள் தான். அதை நம்ம ஒத்துக்கிறோம், நம்ம கனப்படுத்துகிறோம், அது கிறிஸ்தவ குடும்பம். ஆனால் கணவனை திருமணம் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம புதிய குடும்பம். சொல்லுங்கள், அந்த அந்த கான்செப்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். புதிய குடும்பம். யூ ஃபாலோ த சர்ச் ஆஃப் யோர் ஹஸ்பண்ட். நம்ம சர்ச்சில் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கும்போது அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன், பரமா நீ நாங்கள் எங்களை விட்டு போகிற, நான் உங்களை மிஸ் பண்ண போகிறோம், ஆனால் உன் கணவர் எந்த சர்ச்சுக்கு போகிறார் அந்த சர்ச்சுக்கு போன்னு சொல்லி அனுப்புகிறோம் நம்ம. அப்புறம் கணவரை பார்த்து சொல்கிறேன், எப்போ அது இங்கே வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க பிரதர், வேண்டான்னு சொல்லிடாதீங்க. ஆனால் அவங்கள பார்த்து சொல்கிறோம், அவங்கள எவ்வளோ தான் நம்ம நேசிச்சாலும் சொல்கிறோம், உன் கணவரை ஃபாலோ பண்ணு. ஏன்? புதிய குடும்பம். த லா ஆஃப் பார்ட்னர்ஷிப். மர்ஜ் யோர் ஃபெய்த். நம்பர் 3 எழுதிங்க பார்க்கலாம். மர்ஜ் யோர் வேல்யூஸ். மர்ஜ் யோர் வேல்யூஸ். நீங்கள் மதிக்கிற ஒரு சில செயல்கள், நம்பிக்கைகள், உங்களுடைய மதிப்புகளை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். வாட் டு ஐ மீன் பை தட்? பசங்க மூவி பார்க்கக்கூடாது, உங்கள் வேல்யூவாது கம் டு அ கன்சென்சஸ், சிட் டவுன். எந்த மாதிரி மூவி பார்க்கக்கூடாது, எந்த மாதிரி மூவி பார்க்கலாம். அப்போது கணவரே வீட்டில் உட்காந்து மூவி பார்த்துன்னு பிக்சர் பாட்டுங்க பார்த்து கண்டபடி டான்ஸ் ஆடுற பாட்டுங்களை பார்த்துட்டு, மனைவி ஒரு பக்கமாக இந்த மாதிரி பாட்டுங்க பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பிள்ளைங்களை போட்டு அடிக்கும்போது பிள்ளைங்க யோசிக்கிறாங்க, அப்பா பார்க்குறாரு, அம்மா என்ன பார்க்க வேணான்னு சொல்கிறாங்க, இதில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போ பார்க்கணுமா வேணாமா, இவங்க செய்கிறத நான் செய்யட்டுமா இல்லை சொல்கிறத நான் செய்யட்டுமா? மர்ஜ் யோர் வேல்யூஸ் டுகெதர். சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறது, டைமுக்கு வர்றது, இட்ஸ் அ வேல்யூ. டோன்ட் காம்ப்ரமைஸ் இட். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவியும் சண்டேனா சர்ச் மிஸ் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான். இட்ஸ் அ வேல்யூ, இட்ஸ் அன் அன்காம்ப்ரமைசபிள் வேல்யூ, அவ்வளோதான். அதில் மறுபேச்சே இல்லை. எமர்ஜென்சிஸ் தவிர சர்ச்சுக்கு போகிறோம், குடும்பமாக போகிறோம். பொறுப்பு யாருடையது? தகப்பனுடையது. பிள்ளைகளை ரெடி பண்ணுறோம், அவங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் கொடுக்குறது இல்லை. இன்றைக்கி வர்ற மாதிரி உனக்கு தோணுதாமா? ஆண்டவர் உன்ட்ட கனவுல என்ன பேசினார் தங்கம்? எந்த பையன்ட்ட? 2வது படிக்கிறான் அந்த பையன், 1வது பாஸ் ஆகி அவன்கிட்ட போய், நீ எப்போ வர்றியோ கர்த்தர் உன்னை அப்போ கொண்டு வருவார். இப்போ கர்த்தர் கொண்டு போகிறார் இல்லை, நான் கொண்டு போகிறேன் பாரு உன்னை. இல்லைப்பா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது. வயிறு ஒரு மாதிரி இருக்குதா? வா வாந்திடு. அப்பா இல்லைப்பா, எதுடா வாந்திய? வயிறு சரியில்லை. என்ன எடுத்துட்டேன்ப்பா? எடுத்துட்டா, இப்போ சரியாயிடுச்சுல, வா அப்போ கூட்டிகிட்டு வாங்க, அவ்வளோதான். வேல்யூஸ். மரியாதை இல்லாமல் பிள்ளை பேசுகிறான், அப்பாவும் அம்மாவும் குவைட்டாக இருக்கக்கூடாது. டேக் தட் வேல்யூ. 2 பேரும் டிசைட் பண்ணுங்கள். நான் திருமணமாகி வீட்டுக்கு வரும்போது என் மனைவியோட கை பிடிச்சி நான் ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த வீடு ரெஸ்பெக்ட் நிறைஞ்ச வீடாக இருக்கும், இந்த வீடு ஒரு கொடுக்குற வீடாக இருக்கும், இந்த வீட்டில் சண்டையே இருக்காது அப்படின்னு நாங்கள் 2 பேரும் டிக்ளேர் பண்ணோம். அந்த மாதிரி எந்த சூழல் வந்தாலும் now we stand against it. Why? We have merged our values. Are your values the same? Merge our values. பிள்ளைகிட்ட ஃபோன் பார்க்காதன்னு சொல்கிறோம், ஆனால் அப்பா அம்மா உட்காந்து ஃபோன்லேயே ரொம்ப நேரம் இருக்கிறோமா? திங்க் அபவுட் இட். பிள்ளைங்க நம்ம பார்க்குறத தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபோன் எடுத்து தூரத்தில் வைக்கணுமா இருக்குது நம்ம. மர்ஜ் யோர் வேல்யூஸ். நம்பர் 4, யூ மர்ஜ் யோர் ஃபைனான்சஸ். ஓ, இது ஒரு ஆழமான ஒரு டீச்சிங் பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம போகணுன்னா மர்ஜ் யோர் ஃபைனான்சஸ்னால் என்ன அர்த்தம்? அப்போ 2 பேருக்கும் வேறு வேறு அக்கௌண்ட் இருக்கக்கூடாதா? இருக்கலாமே. அப்போ 2 பேரும் சம்பாதிக்கக்கூடாதா? தாராளமாக சம்பாதிக்கலாம். 2 பேருக்கும் சேவிங்ஸ் பிளான் இருக்குது, தாராளமாக 2 பேர் செப்பரேட்டாக சேவ் பண்ணலாம். ஆனால் பட்ஜெட்டிங் ஒரே பட்ஜெட்டிங் தான். இந்த 2 பணமும் 2 பணம் இல்லை, ஒரே பணம். இட்ஸ் ஒன் லாட். மனைவி 50,000 சம்பாதிக்கிறாங்க, கணவர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா உங்கள் பணம் எவ்வளோ? அவரது 1, எந்த 50? ராங். எப்படி சொல்லணும்? எங்களுடைய பணம், கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குற பணம் 1,50,000. உங்கள் பட்ஜெட் என்ன? பிரதர் எனக்கு வரதில்லை, நான் இது கார் இதெல்லாம் கட்டிடுறேன், என் கணவர் எதுவும் கேட்குறது இல்லை. அவருக்கு வருது என்ன, நான் கேட்குறது இல்லைங்க பிரதர். இல்லை, வெரி ராங். யூ ஆர் வயலேட்டிங் த லா ஆஃப் பார்ட்னர்ஷிப். யூ கேன் ஹேவ் செப்பரேட் அக்கௌண்ட், செப்பரேட் ஜாப், செப்பரேட் இன்கம், பட் யுவர் பட்ஜெட்டிங் மஸ்ட் ஆல்வேஸ் பி ஒன் பட்ஜெட். 2 பேரும் உட்காந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, ஒரு பணமாக நீங்கள் பிளான் பண்ணும். மர்ஜ் யோர் ஃபைனான்சஸ். Merge your finances. There are lot more to it, but we look at it some other time. All right? அதனால் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது மனைவி தாராளமாக தெரியலாம், மனைவிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு தாராளமாக உங்களுக்கு தெரியலாம். எதையும் ஒளிவு மறைவு எதுவுமே நீங்கள் வச்சுக்க தேவையில்லை. பி அக்கௌண்டபிள், பி டிரான்ஸ்பரண்ட். நம்பர் 5 எழுதிங்க பார்க்கலாம். Merge your bodies. உங்கள் சரீரங்களை இணைக்க கற்றுங்க. Merge your bodies. Merge your bodies. I'm talking about sexual union, your intimacy. I'm talking about the holy union that God has for married couple. தாம்பத்திய உறவுன்றது மிக முக்கியமானது பாருங்க. அது ஒரு சூப்பர் க்ளூ மாதிரி ஒரு திருமணத்தில்.
மனைவிமார்கள் இதை புரிஞ்சுக்கணும். உங்கள் கணவருக்கு நியாயமான ஒரு தேவை இருக்குது, தாம்பத்திய உறவின் தேவை இருக்குது. அந்த தேவையை நீங்கள் மட்டும்தான் சந்திக்க முடியும், உங்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்குது. அந்த தேவையை நிராகரிக்காதீங்க. டோன்ட் ரிஜெக்ட் தட் நீட். ஒரு ஆணுடைய தாம்பத்திய உறவின் தேவை நீங்கள் நிராகரிக்கிறது நடந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆணுடைய பர்சனாலிட்டியை நீங்கள் நிராகரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஒரு ஆண் தாம்பத்திய உறவின் நிறைவை அனுபவித்த ஒரு ஆணாக இருந்தானா அந்த மனிதன் எல்லா விஷயத்திலும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பான் அப்படின்றது இட்ஸ் a proven fact. ஆனால் ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு தேவைகள். மனைவி தாம்பத்திய உறவின் நிறைவை அனுபவிக்கிறது வேற விதத்தில், கணவர் தாம்பத்திய உறவின் நிறைவை அனுபவிக்கிறது வேற விதத்தில். இவருக்கு தேவைகள் சந்திக்கப்படுற மாதிரி இவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படுறது இல்லை, இவங்களுக்கு தேவை சந்திக்கப்படுற மாதிரி இவங்களுக்கு இல்லை. அப்படின்னா ஒரு ஆண் உச்ச கட்டத்தை அடைவது போல மனைவி உச்ச கட்டத்தை அடைவது இல்லை. So you've got to be compassionate and affectionate. இதில் அன்பு வரணும். தாம்பத்திய உறவின் தேவைன உடனே எனக்கு தேவையானது குடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இச்சை. உன்னுடைய தேவையை நிறைவாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லும் போது அது அன்பு. When you're here to take pleasure from your wife, that is lust. But in sexual union, when you want to give her satisfaction, when you want to give your husband satisfaction, when your heart is about giving, now that is love. பாரு, வித்தியாசமான தேவைகள் வித்தியாசமாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். பாருங்க, நீதிமொழிகள் 5 அதிகாரம் 15 18 வசனம் வரைக்கும் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. So we are talking about the law of partnership. எப்படி பதர் ஒன்னாகிறது? The law of partnership. Merge your address. Number 2, merge your faith. Number 3, merge your values. Number 4, merge your finances. Number 5, merge your bodies. Proverbs chapter 5 பாருங்க 15ல இருந்து. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் இருக்கிற ஜலத்தையும் பானம் பண்ணு. ஒரு ஆண் கிட்ட பேசுறாரு. மனைவியோட இருக்கிற அந்த தாம்பத்திய நெருக்கத்தை பத்தி பேசுறாரு, செக்ஷுவல் இன்டிமசி பத்தி பேசி சொல்றாரு. உன் கிணற்றில் உள்ள தண்ணீர். அப்ப மனைவிமார்கள் இல்லனா பெண்கள் எதுக்கு கம்பேர் பண்றாரு? ஒரு கிணறுக்கு கம்பேர் பண்றாரு when it comes to their sexual nature. நல்லா கவனிங்க, ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ மனைவிமார்கள் வரும்போது, பெண்கள் வரும்போது அவங்களுடைய செக்ஷுவல் குணாதிசயத்தை பொறுத்த வரைக்கும் they are compared to a well. Okay, now let's go to the next verse. 16 பாருங்க. உன் ஊற்றுக்கள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. ஊற்று. ஆனா ஒரு ஆணுடைய தாம்பத்திய உறவு நிறைவு அப்படின்னு வரும்போது கர்த்தர் அதை ஊற்றுக்கு சம்பந்தப்படுத்துறார். ஊற்றுனா ஸ்ப்ரிங், துறவுனா கிணறு, வெல் இல்லையா? ஆனா ஊற்றுனா ஸ்ப்ரிங் தானா அது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற அந்த ஊற்றுக்கு அவர் கம்பேர் பண்றாரு. அடுத்தது பாருங்க, அடுத்த 2 வசனத்தை படிச்சிடலாமா? 17 18 கூட. அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக. கரெக்டா? அப்புறம் பாருங்க, திருமணத்துடைய இன்டிமசி பத்தி பேசுறாரு. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கங்க. செக்ஷுவல் லைஃப்ல கர்த்தர் பிளெஸிங்க நம்ம மேல கமாண்ட் பண்ணி இருக்கிறார், ஞாபகம் வச்சுங்க. திருமணம் உடனே வெறும் பண விஷயம் பக்தி விஷயம் மட்டும் தான் இல்லை, தாம்பத்திய உறவுலையும் ஆரோக்கியம் வேணும் கர்த்தர் விருப்பப்படுறார். திஸ் இஸ் a promise. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. பிரதர் பாத்தீங்களா பிரதர், இளவயதின் மனைவியோட தானே மகிழ்ந்திருன்னு சொன்னாரு. அப்போ என் மனைவிக்கு நானுக்கும் வயசாக நாங்கள் இதை விட்டுருணுமா இந்த உறவை? ராங். உன் இளவயதின் மனைவின்னு அர்த்தம் தெரியுமா? she is the wife of your youth. your youthனா அர்த்தம் நீ இளவயதுள்ளவனா இருக்கும்படி உன் மனைவி தான் உனக்கு சகாயம் பண்றாங்க. in other words, if your marriage is healthy, you will be young. she is the wife of my youth. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, பிரதர் எப்படி பிரதர் நீங்கள் இவ்வளோ யங்காக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, என்னுடைய வயசு சொல்லும் போது அவங்க நம்புறதே இல்லை. ஆல்மோஸ்ட் எனி பிளேஸ் பாருங்களேன், அவங்க நம்புறதே இல்லை. சில இடங்களில் போகும்போது அது நம்ம அன்றைக்கி ஒரு 24 வயசு பொண்ணு பாருங்கள், அப்போ தான் கல்யாணம் ஆகி வர்றாங்க, மேல் வீட்டுக்கு வர்றாங்க, நான் கீழே இருக்கிறேன். அப்போது அவங்க தம்பி பிரதர் தம்பி கேட்டு திறந்து விடுப்பா வரேங்க்கா அப்படின்னு நான் திறந்து விட்டேன். நான் சிம்பிளாக சொல்லுவேன். ஸோ ஜனங்க என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ யங்காக இருக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க, என் மனைவியை நான் நேசிக்கிறேன், என் மனைவி என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்கு இளவயதை கொண்டு வருகிறது. she is the wife of your youth. if your marriage is healthy, I'm not talking just about looks, you know, it also is about your health and your mentality. ஆனால் ரெண்டு விஷயத்தை பார்த்தோம்ல, நல்லா கவனிங்க. அப்போ பெண்கள்னு உடனே அவங்களுடைய தாம்பத்திய உறவின் அந்த குணாதிசயம் எப்படி இருக்குது? துறவை போல. ஆணுன உடனே கர்த்தர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? அவனுடைய செக்ஷுவல் நேச்சர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு? ஒரு ஸ்ப்ரிங், ஒரு ஊற்றை போல. டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கே தெரியுது பாருங்க, நல்லா கவனிங்க.
ஊற்றுனா இட்ஸ் ஆல்வேஸ் ரெடி. இட்ஸ் ஆல்வேஸ் ரெடி, ரைட்? பிரதர் இவர் நிறையா தடவை என்கிட்ட இன்டிமசி எதிர்பார்க்குறார் பிரதர், ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், அவருக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்குது. நான் பேய் இல்லை சிஸ்டர், ஒருவேளை எனக்கும் அந்த பேய் பிடிச்சிருக்குதோ, எல்லா ஆணுக்கும் அந்த பேய் பிடிச்சிருக்குதோ. கர்த்தர் அப்படி படைச்சிருக்கா, ஆல்வேஸ் ரெடி. என்ன பிரதர் டக்குன்னு அவரு என்ன பிரதர் எனி டைம் ஹீ இஸ் இன் த மூட் பிரதர் அப்படின்னா, வாட் ஆம் ஐ டாக்கிங் அபவுட்? The word of God says his sexual nature is like the spring. Don't be surprised. இங்க இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்றேன், don't be surprised. Don't be surprised. அவருக்கு தேவை அதிகமாக இருக்குது. பிரதர் ஏதாவது ஜெபம் பண்ண, அந்த கட்டை உடைங்க பிரதர் அப்படிலாம் ஜெபம் பண்ணுக்காதுங்க. அது மந்திர கட்டு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஆண், கர்த்தர் அப்படி படைச்சிருக்கிறா. அவருடைய தேவைன்றது லெஜிட்டிமேட்டான ஒரு தேவை, நியாயமான தேவை. அது உங்களால் மட்டும்தான் சந்திக்க முடியும். அதை பற்றி பேசுகிறதோ இல்லை அந்த விஷயத்துக்கு அவருக்கு நீங்கள் சகாயம் பண்ணுறது பாவம்னு நினச்சிடாதீங்க. சில டைம் பாருங்களேன், அந்த வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லி மன்னிச்சிருங்க என்ன. ஆனால் சில டைம் இந்த பெந்தகோஸ்தே பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வரும்போது இதெல்லாம் பாவம், இதை பற்றி பேசக்கூடாது, ஓ எப்படி பிரதர் அதை நான் செய்கிறது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பேர் பாருங்க. நான் சொல்கிறேன், அந்த மனப்பான்மை தூக்கி போடுங்க. அவர் உங்கள் கணவர், உங்கள் கணவருக்கு இருக்கிற தேவையை நீங்கள் தான் சந்திக்கணும். நீங்கள் தான் legitimate provider for that need, you know. But what about the wife? She's like the well. இப்போ கிணறுலேருந்து தண்ணீர் எடுக்கணும்னா ரெடியாக இல்லை. கயிறில் அந்த வாளியை கட்டி இல்லை அந்த குடத்தை அந்த தவளையை கட்டி இறக்கணும். எத்தனை பேர் கிணத்துல தண்ணீர் இறைச்சிருக்கிறீங்க, தண்ணீர் எடுத்துருக்கிறீங்க? எஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள். தேர் இஸ் எஃபர்ட். கயிறு கரெக்டாக கட்டணுமாகுது, கரெக்டாக இல்லையா? அந்த பக்கெட் கரெக்டாக தான் பார்க்கணும். அப்புறம் அதை இறக்கி விட்றோம் உள்ள, அது இறக்கி உள்ள விட்ட பிறகு அப்புறம் தண்ணி ரொம்பச்சான்னு பார்க்கணும் வேறு அதில், கரெக்டாக இல்லையா? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அப்படியே வாலியை போட்டோன்னு டப்புன்னு தண்ணி வராது. அது போட்டு அது இப்படி முட்டி இப்படி மோதி அப்புறம் அது தூக்கி திரும்பியும் கீழே பொத்துன்னு போட்டு அப்புறம் அது ரொம்பும் போது அதை எடுக்கும் போதும் கரெக்டாக எடுக்கணுமா இருக்குது. மேலே இறக்கும் போது கரெக்டாக இல்லையா? கிடக்கிடன்னு எடுத்தீங்கன்னா அப்படி சாஞ்சு வந்துடும், உங்கள் மேலே வந்து இடிக்கும், பாதி தண்ணி கீழே கொட்டி போயிடும். இப்போ எப்படி எடுக்கணும்? கரெக்டாக எடுக்கணுமா இருக்குது, மெதுவா ஜென்டிலா. You know what is that called? It's called affection. எல்லாம் சொல்லுங்க, affection. That means, நல்லா கவனிங்க, ஒரு ஆண் தன்னுடைய தாம்பத்திய உறவின் அந்த நிலை ஒரு ஊற்றை போல. அவருக்கு பெரிய அளவுக்கு மோட்டிவேஷனெல்லாம் ஒன்றும் பெருசாக தேவையில்ல பாருங்க. என்னங்க வாங்க அப்படின்னா ஹீஸ் ரெடி. ஓகே, தட்ஸ் how God has created the male. ஆனால் பெண்ணுன்னு வரும்போது நீங்கள் ரெடியாகிற மாதிரி உங்கள் மனைவி ரெடின்னு எதிர்பார்க்காதீங்க. நீ சொன்னதை பட்டுன்னு ரெடியாகிறேன் பார்த்தியா உனக்காக. மனைவி அப்படி எதிர்பார்க்க, நீ வா பட்டுன்னு வா இல்லை என்ன பட்டுன்னு வா, நான் கிணறு மாதிரி. நீ முதல்ல என்னை பாசமாக ட்ரீட் பண்ணும். போன வாரம் என்ன சொன்னீங்க? போன வாரமா? ஏம்மா படுக்கையில் நீ என்ன போன வாரத்தை பற்றி பேசுகிற? அதுதான் கயிறை கட்டினீங்களா கரெக்டா வாலியில்? இன்றைக்கி காலையில் நான் உங்கள்கிட்ட சொல்லினே இருந்தேன், எனக்கு தலை வலிக்குதுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் அப்படின்னு நீங்கள், நான் அப்புறம் பார்த்தா ஃபோனில் பேசினிக்கிறீங்க யார்ட்டியா, அப்புறம் போயிட்டீங்க நீங்கள். இல்லைம்மா அது காலையில் நடந்துச்சு, அப்புறம் மாத்திரை வாங்கி போட்டு சரியாயிட்டல. சரியாயிடுச்சுங்க, ஆனால் இப்போ திரும்பி வருதும் அந்த தலைவலி. எனக்கு உங்களை நினைக்கும் போது வருதுங்க. என்னை விட உங்களுக்கு அந்த ஃபோன் முக்கியமாக போயிடுச்சா? இல்லைம்மா இப்போ படிக்கலை, ஏன் அதை யோசிக்கிறேன்? See, the woman, if you want your wife to achieve her climax and be satisfied, it's not just about the body, it's about her emotions, her soul and the affection that you have shown. நீங்க கொடுக்கிற அந்த அரவணைப்பும் பாசமும் நேசமும் தான் உங்க மனைவி உச்சக்கட்டத்தை அடைவதற்கு நீங்க செய்கிற ஊழியம். படுக்கைக்கு வந்தோம், என் வேலையை முடிச்சேன், நான் உச்சக்கட்டத்தை அனுபவிச்சுட்டேன், நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னா you are not a man. You are not the husband. You are just utilizing your wife for your pleasure, because that is not the place to take. Marriage bed is not the place to take pleasure. It's a place to enjoy union by giving your love to the wife. So what do? So sexual affection does not begin in the bed. It begins in the kitchen. When she's working, you go to her and then you say, ஏமா அவ்வளோ வேலை செஞ்சுங்கிற, கொஞ்ச நேரம் அமுத்தி விட்டுமா, ஜஸ்ட் அது அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க. யூ நோட்டிஸ் ஹர் ஒர்க்கிங். நீங்கள் போகிறீங்க, விட்டுறீங்க. அண்ட் தென் ஆஃப்டர்நூன் டே வர்றாங்க, சோஃபாவில் உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க. இமீடியட்டாக வந்து உட்கார்ந்த உடனே இப்போ தான் சாஞ்சி படுக்கலான்னு இருந்தால் வந்து உட்காந்துட்டியா, சும்மா சொன்னம்மா நான் போகிறேன் மேலே, இப்படி அவமானப்படாதீங்க. கை போடுங்க, கால் அமுத்தி விடுங்க. அருமையான விஷயம். மனைவி வந்து பக்கத்தில் உட்கார, கால் அமுத்தி விடுங்க. அடுத்த நாள் நல்லா கவனிங்க, எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனேம்மா என்னம்மாச்சு, நீ ஏதோ நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாத, வெளியே வாங்கிக்கலாம், நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் தூங்கு நீ. இதெல்லாம் என்னது? விதை. படுக்கையில் இந்த தாம்பத்திய உறவு நேரத்தில் மனைவி
சரீரத்தை மட்டும் இல்லை, மனதும் திறக்கப்பட்டிருக்குது, உள்ளம் திறக்கப்பட்டிருக்குது. இப்போ அவங்க உச்சக்கட்டத்தை அடையும் போது, நீங்கள் உச்சக்கட்டத்தை அடையும் போது, அதுதான் மகிமையான இன்பமான ஒரு இணைப்பு. Because both of you are not just bodily united, but also in your soul. Sex is a beautiful thing. It's a gift from God to marriage. And I pray that through our teachings today, that your life will be helped. And ஊற்று போல எப்பவுமே ரெடி. பெரிய மோட்டிவேஷன் அவருக்கு ஒன்றும் தேவையில்ல, சரியா? பெண் கிணற்றை போல, துறவு போல. You have to cultivate her love. Be affectionate. சைக்காலஜி டீச் பண்ணுறவங்க சொல்கிறாங்க, 3 நாளைக்கு ஒரு தடவையாவது ஆணுடைய செக்ஸ் டிரைவ் அதிகமாகுது, அந்த தாம்பத்திய உறவின் தேவை அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அது வரும்போதெல்லாம் என்ன சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும்? இட்ஸ் டைம் டு பி மோர் அஃபெக்ஷனேட் டு மை வைஃப். See, sexual fulfillment has a partner. It's called affection. எழுதிங்க இது எல்லாருமே. தாம்பத்திய உறவின் நிறைவுக்கு ஒரு பங்காளி இருக்குது பாருங்க, அது யார் அது? That's called affection. அப்போ ஆண்களுடைய வேலை என்ன? மனைவி கணவருடைய வேலை என்னது? மனைவி மேலே நேசத்தோட நடந்து கொள்வது. And when that happens, you are bringing the water out of the well. Out of the well. Okay, how many are being blessed today? Come on. Yes. Hallelujah. So, the law of partnership. Law number 1, சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் டீப்பாக போயிட்டு அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா குவைட் ஆகிட்டேன் பாரு. இல்லை ஏன்னா இப்போ தான் அதை பற்றி எப்படி பேசுறது அப்படின்றமா பேசி முடிச்சிட்டேன். நல்ல விஷயம், தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு சில விஷயங்களை. லா நம்பர் 1 சொல்லுங்க, the law of priority. Number 2, the law of pursuit. Number 3, the law of partnership. Partnershipல 5 விஷயம் பார்த்தோம். Merge your address, merge your faith, merge your values, merge your finances, very important. Number 5, merge your bodies. பவுல் சொல்கிறாரு, அது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட்டில் அதை பற்றி நான் எடுத்துருக்கிறேன். செக்ஸ் அண்ட் மேரேஜ்னு ஒரு டாபிக் நான் எடுத்துருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் கோ செக் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட். கடைசி லாஸ்ட் 1 year மேரேஜ் பற்றி மட்டும் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? செக்ஸ் அண்ட் மேரேஜ் பற்றி செவரல் எபிசோட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் போய் கேளுங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து கேளுங்க. சிறு பிள்ளைகள் இல்லாத இடத்துல பார்த்து நீங்கள் கேளுங்கன்னு சொல்வேன் நான். ரைட்? ஸோ கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய தாம்பத்திய உறவை ஆசீர்வதிப்பாராக. But we are coming now to the final law that we are going to learn for today. We'll go to verse number 24 and 25 வரலாமா? இப்போ கடைசி law உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். Law number 4 பாருங்க. Genesis chapter 2. Genesis chapter 2 verse number 24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, okay, what is that law? The law of priority. தன் மனைவியோட இசைந்திருப்பான். அங்க பார்த்த law என்னது? The law of pursuit. தொடர வேண்டும். இசைந்திருப்பது ஒரு ப்ராசஸ், ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, அது தொடர்ந்து செய்யணுமா இருக்குது. அந்த கேளுங்க பள்ளியா மாதிரி தான். There's a process, right? Number 3, அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஒரே, the law of partnership. அவங்க ஒன்றுன்னு கர்த்தர் சொல்லிட்டார், எல்லாத்துலேயும் ஒன்றாக்கி. நம்ம இப்போ கடைசியாக பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அடுத்த வசனத்தை வந்து பார்க்க போகிறோம். கடைசி law, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இது என்ன பிரதர் அர்த்தம்? Is it only about sex? No, this is directly a verse about sexual relationship, but this is more than that. I want you to write this down. The law of purity. The law of purity. 3 laws-ஐ நம்ம ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய லைஃப்பில் இந்த 4வது law பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஏன் தெரியுமா? Your wife is your priority. You are pursuing her every day, and whatever you do it together. Then you don't actually have to be too very careful about purity because you are in the path of purity. But what is purity? அதை தான் நான் இன்னொரு வார்த்தையில் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க. God wants you to be naked without shame. Because deep down you know she's the only one in your life. Deep down you know he's the only person in your life, even in your mind. What does this mean? எழுதிங்க பார்க்கலாம். Exclusivity. எழுதிங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. What do we mean by purity? Exclusivity is the best kept secret to a satisfied sex life and marriage. திருமணத்தில் திருப்திகரமான தாம்பத்திய உறவுக்கு தனித்துவம் என்பது சிறந்த ரகசியமாகும். Exclusivity. What is exclusivity? Exclusivityனா, உன்னை தவிர என் மனசுலையும் யாரும் இல்லை, என் வாழ்க்கையிலையும் யாரும் இல்லை, என் ஃபோன்லேயும் யாரும் இல்லை, என் லேப்டாப்லேயும் யாரும் இல்லை, என் ஆஃபீஸ்லேயும் யாரும் இல்லை, என் சர்ச்சிலையும் யாரும் இல்லை, என் குடும்பத்துலேயும் யாரும் இல்லை. உன்னை தவிரமா நீ தான் எனக்கு, உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை. மைண்டில் ஒருத்தரை நினச்சிக்கின்னு, ஃபோனில் ஒருத்தரை பார்த்துக்கின்னு
ஆஃபீஸில் ஒருத்தரோட பழகிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட படுக்கையில் வர்றது வேற. ஆனால் எல்லா பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நோபடி பட் ஜஸ்ட் யூ. அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி தான் மனைவியோட மனசை திறந்து கொடுக்க போது. அதுதான் சிறந்த தாம்பத்திய உறவுக்கான ரகசியமாக இருக்க போகுது. அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்கிட்டையும் சொல்கிறேன், உங்கள் மனைவி வேற எந்த விஷயத்துக்கு கூட காம்படிஷன் போடவே கூடாது. நீங்கள் அவங்கள மட்டும்தான் நேசிக்கிறேன்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும்னு சொல்கிறேன் நான். எது கூட அவங்க ஏன் உங்கள் வேலை கூட அவங்க போட்டி போடக்கூடாது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்கிறீங்க, உங்கள் மனைவி சொல்கிறாங்களா அதை கேளுங்க. அதுக்கு மறுபேச்சு பேசி உனக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. ஆமாம் நீ கரெக்ட், நீ சொல்கிறது உண்மைதாம்மா, நான் ஏன் அவ்வளோ பண்ணிட்டேன், நீ தானே எனக்கு ப்ரையாரிட்டி. டோன்ட் லெட் யுவர் வைஃப் கம்பீட் வித் எனிதிங் எல்ஸ் இன் யுவர் லைஃப். ஈவன் மினிஸ்ட்ரி, ஊழியம் ஒரு காலமும் என் மனைவியின் இடத்தை எடுத்துக்கவே கூடாது. பாருங்க, ஒரு காலமும் என் மனைவி ஒரு நாள் கூட என்னை பார்த்து இந்த நிலைமை வந்துடவே கூடாது என்னுடைய திருமணத்தில். உங்களுக்கு என்னை விட ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் பல தடவை வார்த்தைகள் மூலமாக என் மனைவிட்ட சொல்கிறேன். பாருங்கள், சில டைம் காரணமே இல்லாமல் சொல்கிறேன். நான் தெரியுமா, என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம் நீ தான் பே. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உனக்காக தான், எல்லாமே உனக்காக தான். சில டைம் அர்த்தம் இல்லாமல் சொல்லிடுறேன் தெரியுமா. என் மனதில் அது தோணும் போது நான் சொல்லிடுவேன். எப்போவுமே ஆண்களுடைய பிரச்சனை தான் நினைக்கிறேன், மனசில் தோன்று நல்லது சொல்ல மாட்டேன் வெளியே. கரெக்டாக இல்லையா? மனைவி பக்கத்தில் இருப்பாங்க, எவ்வளோ அழகாக இருக்கிறா பாரு இன்றைக்கி அப்படின்றோம், வெளியே சொல்ல மாட்டோம். நான் இதை கற்றுக்கிட்டேன் பாருங்கள் கல்யாண வாழ்க்கையில். மனசில் தோன்ற நல்ல விஷயங்களெல்லாம் பட்டுன்னு சொல்லிடுன்னு, மனசில் தோன்ற கெட்ட விஷயங்களை ஆவியானவர் ஆண்டவர் எடுத்து போடும் ஆவியானவர் அப்படின்ட்டு அனுப்பி இல்லை. நிறையா நல்ல விஷயங்களை ஏன் மூடி மறைக்கிறீங்க? ஸ்பீக் டு யுவர் வைஃப், டாக் டு ஹர், கன்வே டு ஹர். உங்கள் மனைவியை பார்த்து அப்பப்போ சொல்லுங்கள், நீ தான் என் வாழ்க்கையில், நீ தான் எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிற, உன் சிரிப்பை பார்க்கறதுக்காகவே வந்தேன். நான் பொய்யா இருக்கும் பதர் அதை சொல்லுங்கள், 2-3 தடவை சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அது பொய் இல்லை, உண்மையாகவே உங்கள் மனைவியுடைய சிரிப்பு அவ்வளோ உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. எக்ஸ்க்ளூசிவிட்டி. சரியா? உங்கள் மனைவி எது கூடவும் போட்டி போடக்கூடாது. ஒரு சில பேர் வண்டி வாங்குவாங்க பாரு, வண்டி வாங்கிட்டு சிங்கிளாக இருப்பான், வண்டி வாங்குவான். வண்டி வாங்கும்போது ஹே லுக் அட் மை நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு வாங்குவேன். நான் சொல்கிறேன், உனக்கு கல்யாணமே ஆகாதரா ராஸ்கில், ஒரு வண்டி வாங்கிட்டு அதையும் உன் பொண்டாட்டின்னு போடுற. நியூ மெம்பர் இன் மை ஃபேமிலின்னு போடுவாங்க. நோபடி இஸ் ஐயோ ஆண்டவர் கடவுள், அந்த காரை நீ மாற்ற போகிற, அப்போ மெம்பர் இன் யோர் ஃபேமிலியை மாற்ற போறியா? நான் இல்லை பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்தவே கூடாது. எக்ஸ்க்ளூசிவிட்டி. பியூரிட்டி இஸ் ஆக்சுவலி எக்ஸ்க்ளூசிவிட்டி. எக்ஸ்க்ளூசிவிட்டி. நீ தான் எனக்கு 1000-ல் ஒருத்தி அப்படின்னு ஒருத்தர் கவிதை. அந்த அம்மா பட்டு நின்று கேள்வி, அப்போ அந்த 1999 பேர் யாரை நினச்சாங்கிட்ட அந்த கவிதை எழுதுனேன் பாரு. அதில் நம்மளுக்கு தெரிய வருது பாருங்க, அவங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னு சொல்லி. ஸோ ஹவு டு யூ டூ திஸ்? எப்படி பத்திர இதை கல்டிவேட் பண்ணுறது? லா ஆஃப் பியூரிட்டி எழுதிங்க பார்க்கலாம். அவாய்ட் பிளட்டோனிக் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் தி ஆப்போசிட் ஜெண்டர். உணர்வற்ற உறவுகள்னு ஒரு சில உறவுகளை சொல்லுவாங்க. இல்லை பிரதர், ஐம் அ கேர்ள் பட் he's a boy but we are friends, very close friends but we don't have feelings for each otherன்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனமான உறவு. அந்த மாதிரி உறவுகளை வளர்த்துக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கிய சிநேகிதர்களாக இருக்க முடியாதா? இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். முட்டாளுங்க தான் அந்த மாதிரி இறங்குவாங்க. அது திருமணத்தை உடச்சி போட்டுரும். இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம், நீங்கள் ஒரு கணவர் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணுகிட்ட டெய்லி பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன். ஃப்ரெண்டு தாமான்னு பேசுகிறீங்க. மனைவி உங்களோட வாழ்வாங்களான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா மனைவிக்கு சொல்ல வேண்டிய டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லிடுவீங்க. சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நேற்று சொன்னேனே, என்கிட்ட எங்கே சொன்னீங்க, அந்த பொண்ணுக்கு சொல்லியிருப்பீங்க. இப்போ யோசிச்சு பாரு, சண்டை இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஹூஸ் ப்ரையாரிட்டி? ஷி இஸ் த ப்ரையாரிட்டி, ஷி இஸ் தி ஒன்லி ஒன். எக்ஸ்க்ளூசிவிட்டி. ஓகே, ஸோ அவாய்ட் பிளட்டோனிக் ரிலேஷன்ஷிப்ஸ். எந்த ஆணும் இந்த இடத்துல சொல்லக்கூடாது, எனக்கு இன்னொருத்தி இருக்கிறா, வெறும் ஃப்ரெண்டு தான் பிரதர், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னையோட கட் பண்ணுங்கன்ற நான். அது ஃபேஸ்புக்கில் கூட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு சொல்ல வரேன் நான். உங்கள் திருமணம் ரொம்ப முக்கியமானது. ப்ரையாரிட்டி, த லா ஆஃப் ப்ரையாரிட்டி அகேன். ரைட்? பெண்கள் இதே விஷயத்தில் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்கிறேன் நான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த விஷயத்தில். அடுத்தது, உங்கள் கணவர், உங்கள் மனைவி, அவங்கள பாருங்கள், அவங்க எப்படி பழகுறாங்கன்னு பாருங்கள். நிறைய பொண்ணுங்கள்கிட்ட தொட்டு பேசி கொஞ்சிக்கின்னு இதெல்லாம் விளையாடி இருந்தாங்கன்னா, டீல் வித் தட் திங். மெயின்டைன் யோர் ஹஸ்பண்ட். மச்சிச்சிங்க வரும்போதெல்லாம் வீட்டில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறது, சும்மா அப்படியே அவங்களுக்கு கிள்றது, அவங்கள விளையாடுறது பார்த்தா அவங்க பெரிய பெரிய பொண்ணுங்களாக இருப்பாங்க. ஆல் தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். உங்கள் வீட்டில் யாராவது உங்கள் கணவர் அப்படி செய்கிறதா இருந்தால் மனைவி உங்களுடைய தான் பொறுப்பு. முட்டாளாக இருக்காதீங்க. உங்கள் கணவர் கூப்பிட்டு சொல்லுங்கள், அவர் தோலுக்கு மேலே வளர்ந்த பொண்ணு, என்ன இருந்தாலும் உங்கள் அக்கா பொண்ணாக இருக்கலாம், தங்கச்சி பொண்ணாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்துட்டா அந்த பொண்ணு, 13-14 வயசு இருக்கிறா, அந்த பொண்ணுடைய வளர்ச்சிகள், அவர் சரீர வளர்ச்சிகள் வித்தியாசம். she is becoming a woman now. Stop touching her. The only person who should touch a girl, hug a girl or kiss a girl before marriage is the girl's father. The next one would only be her husband. அவ்வளோதான். நோ ஃபுல் ஃப்ரண்டல் ஹக்ஸ். நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். காலேஜுக்கு போகிறீங்க, இப்போல்லாம் ஹக் பண்ணிக்கோ, சும்மா அப்படியே கட்டி பிடிக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். கிவ் தம் அ சைட் ஹக். துரத்தி அனுப்பணும், போ அந்த பக்கம் ராஸ்கேல்.
யாருக்குமே டோன்ட் கிவ் them a frontal hug. It belongs only to my dad and my husband. அவ்வளோதான். ஏன் ஒவ்வொரு தொடுதலும் ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. இதெல்லாம் நம்மளாம் முட்டாள்களா என்ன இதை தெரியாமல் இது நடக்காத மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே. Every touch, every hug actually brings the feel good hormone towards the other person. You want more of that person. That's why we avoid. ஸோ உங்கள் கணவர் சும்மா பொண்ணுங்கள்ட்ட அரட்டை அடிக்கிறது, நிறைய அளவுக்கு மீறி ஜோக் அடிக்கிறது, சும்மா சொந்தக்காரர் அப்படின்ற பேரில் கூட வேலை செய்கிற பொண்ணு மச்சின்ச்சி அப்படின்ற பேரில் கையை பிடிச்சி இழுக்கிறது, சும்மா அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். கால் யுவர் ஹஸ்பண்ட், ஸ்பீக் டு யுவர் ஹஸ்பண்ட் அண்ட் சே திஸ் இஸ் ராங், ஸ்டாப் இட். பியூரிட்டியை அது பாதிக்குது. ஓகே, முடிச்சுட்டு இருக்கிறேன், டீச்சிங் முடிச்சுன்னுக்கிறேன், அதனால் உங்களுக்கு தெரியுது ஓ பிரதர் முடிச்சுன்றார் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் I want to say, see, when you got married, you said bye to every other girl in the world. Every husband, look at me. When you got married to your wife, எந்த பொண்ணுமே உங்களுக்கு நெருங்கிய ஸ்நேகிதியாக இருக்காதபடிக்கு நீங்கள் பாய் சொல்லிட்டீங்க. அவ்வளோதான், நோ பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப்ஸ். அதே போல் தான் ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் அண்ணன் தான் எனக்கு எல்லாம், எங்கள் அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு கணவரை வச்சுக்கிட்டு அப்படி பேசின்னு இருக்காதீங்க. கணவரை பார்த்து சொல்லுங்கள், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்களை நேசிக்கிறேன், யூ ஆர் த லீடர் and I honor you and I respect you. ஓகே, போர்னோகிராஃபி, ஆபாச படங்கள், ஆபாச இந்த பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்க்குற இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா ஆவியானவர்கிட்ட பலனை பெற்றுக்கொள்ளுங்க. மனைவி கிட்ட அதை ஓப்பன் அப் பண்ணுங்க, அவங்கள்ட்ட சகாயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கெட் அவுட் ஆஃப் இட். உலகம் சொல்லுது கணவன் மனைவி உட்காந்து ஆபாச படத்தை பார்த்தா தாமத்தை வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஒன்றுமே நல்லா இருக்காது, இன்னும் மோசமாக தான் போகும். ஏன்? படுக்கையில் நீங்கள் ஞாபகம் வர மாட்டீங்க, பார்த்து அந்த பொண்ணு தான் ஞாபகம் வரும். உங்களை நேசிக்க மாட்டார், அந்த பொண்ணு ஞாபகத்தில் தான் அத்தனையும் செய்யணுமா போயிடும். Pornography is an enemy. It will kill your marriage. It will kill your marriage. Get help from the Holy Spirit and it's time to come to a restoration. Hallelujah. Welcome to marriage seminar. எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? இன்னைக்கு நம்மளுடைய டீச்சிங்ஸ் என்ஜாய் பண்ணி நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.